அன்புமணி ராமதாஸ் ஒப்புக்கொள்வாரா? விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஒப்புக்கொள்வாரா? வாய்ப்பில்லை. அப்ப இவர் யாரு கூட்டணிக்கு போனா இவர் யாருக்கு பின்னாடி நிப்பாரு? திரும்ப குறைஞ்சபட்சம் திரும்ப கம்யூனிஸ்ட் வர்றாங்கன்னு வச்சுங்க விஜயை நோக்கி. ஏங்க, சித்தாந்த வலிமையில நீங்கள் செல்வாக்குல குறைந்திருக்கலாம். சித்தாந்த வலிமையில கம்யூனிசத்தை தாண்டி இன்னொரு சிந்தனையை உலகத்திலே இன்னும் பிறக்கல. திருமாவளவனை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் சக்தி, ஒரு பெரிய சிந்தனையாளன் யாருமே கிடையாது. நான் சொல்றேன், கலைஞருக்கு பின்னால் அரசியல் அறிவில், ஆளுமையில் திருமாவளவனுக்கு நிகரான தலைவர் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. ஏன் இந்திய அளவுலேயே இல்லை யாரும். அவர் விஜய் ஏற்றுக்கொள்வாரா? அன்புமணி ராமதாஸ் ஒப்புக்கொள்வாரா? விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஒப்புக்கொள்வாரா? வாய்ப்பில்லை. அப்ப இவர் யாரு கூட்டணிக்கு போனா இவர் யாருக்கு பின்னாடி நிப்பாரு? திரும்ப குறைஞ்சபட்சம் திரும்ப கம்யூனிஸ்ட் வர்றாங்கன்னு வச்சுங்க விஜயை நோக்கி. ஏங்க, சித்தாந்த வலிமையில நீங்கள் செல்வாக்குல குறைந்திருக்கலாம். சித்தாந்த வலிமையில கம்யூனிசத்தை தாண்டி இன்னொரு சிந்தனையை உலகத்திலே